என்னுடைய பேர் அசோக்குமார், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. என்னுடைய மகன் ஸ்ரீகேஷ் 3 வயசாக இருக்கும்போது, அதாவது 2014 அவனுக்கு வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி இருந்தது. அந்த சமயத்தில் நாங்கள் தமிழ்நாடுல முன்னணியில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு எல்லாமே போயிருக்கிறோம். அங்கே எங்கேயுமே இவனுக்கு இன்னதான் வியாதின்னு டயக்னோஸ் பண்ணலை. அவனுக்கு டெம்பரரியாக மாத்திரை கொடுத்து அனுப்பிடுவாங்க. நாங்கள் திரும்பியும் வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் ஒரு முன்னணி ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் அவர் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நேராக காஞ்சி காமக்கோட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அங்கே உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கிடைக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்புனார். நாங்கள் நேரடியாக இங்கே வந்தோம். டாக்டர் ஸ்ரீனிவாஸ்ட்டை ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் போனோம், டாக்டரை பார்த்தோம். அவர் தான் எங்கள் பையனுக்கு இது மாதிரி ஐபிடின்னு ஒரு வியாதி இருக்கிறதே டயக்னோஸ் பண்ணார். பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து 11 வருஷம் அவனுக்கு எந்த தடையும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போக வச்சார். அவனுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்டேஜில் என்ன மருத்துவம் அவனுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து இத்தனை நாள் வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த வியாதி பிரச்சனை தீராத காரணத்தினால் இதுக்கு ஒரே சொல்யூஷன் சர்ஜரிங்கிறனால நாங்கள் அடுத்த லெவலுக்கு சர்ஜரிக்கு போகிறோம். சர்ஜரிக்கு டாக்டர் லக்ஷ்மி சுந்தரராஜன் பண்ணாங்க. சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் அந்த டிசீஸோட சிம்டம்ஸ் இல்லை. இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வருவது 320 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தாலும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தனால தான் மற்ற எங்கேயுமே போகாமல் நாங்கள் இங்கேயே தொடர்ந்து வந்தோம். இங்கே உள்ள டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப், நர்ஸஸ் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டாவே எங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக எல்லாமே நடக்கும்ன்ற நம்பிக்கையிலே தான் இத்தனை வருஷம் வந்திருக்கோம். இப்பயும் அதே நம்பிக்கை தான் எங்கள்கிட்ட இருக்குது. அவனுக்கு வியாதி சுத்தமாக இல்லை. இப்போ அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை எதிர்காலத்துக்கு. அவன் பையனுக்கும் கடுமையான வழிகள் எவ்வளவோ சந்தித்தான், அதெல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கிறோம். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் நிரந்தர தீர்வை கொடுக்குது எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டால் எதுக்கும் வெளியே போக தேவையில்லை. அந்த மாதிரி எங்களை பார்த்து நல்லாகிற வரைக்கும் பார்த்து எங்களை பத்திரமா அனுப்புகிற வரைக்கும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். நாங்கள் நிறைய நோயாளிகள் வர்றவங்களையும் பார்த்துருக்கோம். போகும்போது எல்லாரும் சொல்கிறதையும் நாங்கள் கேட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக தான் போகிறாங்க. அந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு ரொம்பவே இருக்குது. எங்கள் பையன் நிரந்தரமாக குணமாக இருக்காங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு.